வணக்கம் மிஸ்டர் மணி. மணி இப்போ இன்னைக்கு என்ன நாள்? பொங்கல். பொங்கல் முன்னிட்டு பாருங்க எதை உடைக்க போறோம்? பானை உடைக்க போறோம். பொங்கலை முன்னிட்டு பானை உடைக்க போறோம். இந்த பானையை உடைக்கிற ஆளுக்கு இந்த பானைக்குள்ள 100 ரூபா காசு இருக்கு. எவ்வளவு இருக்கு? சத்தமா சொல்லணும். 100 ரூபா காசு இருக்கு. கண்டிப்பா நீ உடைப்புங்கிற நம்பிக்கை இருக்கு மணி. உடைப்பியா? உடைச்சிருவியா? உடைச்சு என்ன செய்ய போற? 100 ரூபா வாங்க போறியா? கண்டிப்பா உன்னால முடியுமா? ஓகே, வாங்க அடுத்து வா. ஸ்ரீராம், வணக்கம் மிஸ்டர் ஸ்ரீராம். இன்னைக்கு என்ன பண்டிகை? பொங்கல் பண்டிகை. பொங்கல் பண்டிகை முன்னிட்டு என்ன செய்ய போறோம் நம்ம இன்னைக்கு? பானையை உடைக்க போறோம். உடைக்க போறோம் கிடையாது, சேர்ந்தெல்லாம் உடைக்க போறது கிடையாது, தனித்தனியா தான் விடுவேன். பானையை உடைச்சா 100 ரூபா பரிசு. சரி, பானை உடைக்கிறது இல்ல, இதெல்லாம் உடைச்சு கட்டறது இல்லையா? பாருங்க தனுசு, இப்ப நான் இது எவ்வளவு இதெல்லாம் 9 கோடி நாங்க போய் வாங்கிட்டு வந்தா எதையும் உடைச்சு கிடிச்சு கட்டுறதெல்லாம் இல்ல. 1 கிலோ தங்கம் இருக்கு, அதுக்குள்ள யாரு அதுல என்ன இருக்கு? 1 கிலோ தங்கம் 1 கிலோ வெள்ளி. அப்படிலாம் சொன்னா ஆடியன்ஸ் நம்ப மாட்டாங்கடா. அவங்க நம்மள நான் அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. சரி ஆடியன்ஸ், சோ சாரி. அதுல வந்து ஒரு 50 கோடி கிட்டத்தட்ட தான் இருக்கும். நாங்க அமெரிக்கா போயிட்டு வந்துட்டு பழைய கிடைச்சது. ஆமா சரி, ஓகே. அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நீ கண்டிப்பா நீ பானை உடைப்பியா? பரவாயில்லையா சொல்ல முடியாது, ஆனா ஒரு யூகமா சொல்லலாம். உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா ஒரு யூகமா சொல்லலாம். ஓகே, வாடா வாடா. 3 பேர் ஒண்ணா நீ வா 3 பேர் ஒண்ணா வாடா. ரித்திஷ் அப்படி இல்ல. ரித்திஷ் அப்படி ரித்திஷ் இன்னைக்கு நல்லா பேசு. நீ இப்ப எப்படா பானை உடைப்பியா ரித்திஷ்? கண்ணை கட்டி விட்டுருவேன். பானையை உடைச்சா 100 ரூபா பரிசு. நீ ஒன்னால உடைக்க முடியுமா முடியாதா? முடியுமா? ட்ரை பண்ணுவியா? ஜெயிப்பன்னு சொல்லு. உடைச்சு 100 ரூபா தட்டுன்னு சொல்றா. இப்பவே உடச்சு 100 ரூபாய் தட்டிட்டு போயிருவான்னு நினைக்கிறேன். ஜெயிச்சிட்டோம் பாத்தியாடா? அடிப்பே அடிக்க மாட்டியா? அடிப்பேன்னு சொல்லு. ஓகே, கண்டிப்பா அடிப்பேன். ஓகே, எப்படி அடிப்பேன்னு தெரியாதா? நீ சொல்ற சாயி. இப்ப என்ன சாயி, உன்னுடைய ஆல்ரெடி 3 பேர் களத்துல இருக்காங்க. என்னடா எடுத்தவன பயங்கரமா களத்துல இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு மத்தியில நீ உடைச்சிருவியா பானைய? உனக்காக அந்த பானையில் உள்ள 100 ரூபா காத்துக்கிட்டு இருக்கு. இந்த 100 ரூபாய்க்குல அந்த 100 ரூபா. ஆமா ஆமாடா. இவங்க 2 டீம் இருக்குடா. இங்க பாரு, ஜூனியர் டீம் சீனியர் டீமா. நீங்க 3 பேர் சீனியர். புரியுதா? சரிடா. நீ பீமா, நீ எப்படா? என்னடா இந்த இவனே சொல்றான் தட்டுறான் தூக்குறாங்கிறான். நீ தட்டி தூக்கிடுவியா? பணத்தோட போறோம். ஆல்ரெடி எனக்கு சரி கிடையாது, சரி கிடையாது. அதுக்கு ஸ்டூல் இருக்கா? ஸ்டூல் இருக்கணும். இந்தடா. வாங்க 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 வாங்க. பாருங்க, முதல் ஆளா வந்து இன்னைக்கு வந்து யாரு? அடுத்து யார் பேசுற? மோனிகா. இப்ப நீ ஆங்கரா இருக்கியா? பானை உடைக்கிறியா? நீ உடைப்பியா? இப்ப எப்படி உனக்கு? எப்படி ஆண்ட்ரியாங்க? அது ஹைட்ல இருக்கடா. எப்படி உன்னால முடியுமா? இல்ல வேணாம், அதுல அப்பா கிட்ட இருக்கேன். நாங்க விடுறது கண்ணை கட்டி.
கண்ண கண்ண தெரியுமா? எப்படி போறது? ஆண்ட்ரியா இப்ப இன்னைக்கு ஆண்ட்ரியா தான் ஆங்கர். ஃபர்ஸ்ட் யாருப்பா? இங்க வந்து அளவு கூடாது. இங்க வா ஆண்ட்ரியா, இங்க வா. ஓகே ஆண்ட்ரியா, நீங்க வந்து பானையை உடைப்பியா? வீடியோ போயிட்டு இருக்கு. இதை எடு, இதை எடுத்துட்டு இந்த மண்ணை எடுத்துருங்க. இந்த மண்ணை போட்டு ஓகே. கார்த்தியா, நீ எப்படி கார்த்தியா பானை உடைப்பியா? உடைக்கிற 100 ரூபாய் தட்டியா முடியுமோனால? ஓகே ஓகே, எல்லாரும் ரெடியா இருக்கியா பானை உடைக்கணும்னு சொல்லி? சாயி வெறித்தனமா இருக்கேன் 100 ரூபாய் தட்டிட்டு போலாம்னு சொல்லி. அதை விட ஸ்ரீராம் என்ன சொல்றேன், நான் 100 ரூபாய வாங்காம போக மாட்டேங்கிறான். ஸ்ரீராம் அந்த 100 ரூபாய் வாங்கி என்ன செய்ய போற? 100 ரூபாய் வாங்கி என்ன செய்ய போற? அம்மா கிட்ட சேர்த்து வைக்க சொல்ல போறானா ஸ்ரீராம்? ஓகே. அப்பா இதுல வந்து இதுல 2 டீம் இருக்கு, சீனியர் டீம் ஜூனியர் டீம். புரியுதா உனக்கு? இவங்க 3 பேரும் நிக்கிறான் பாரு. மணி ஓகே போலாமா? துணி விடு கண்ணா. தனுஷ் அண்ணாக்கு ஈஸியா இருக்கும், உடைக்கலன்னா தனுஷ் அண்ணாக்கு நீங்க வந்து 500 ரூபாய் தரியா தனுஷ் அண்ணாக்கு? ஓகே போலாமாடா? துண்டு எடுத்துவாங்க. எடுத்து வந்தா வா. இது இவ்வளவு பட்சம் தேவையாடாது. இது கேமரா ஓடிட்டு இருக்கு. ஓடிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த கேம் முதல்ல சொல்லிடுறோம், உரி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. கிராமத்துல வந்து இது ரொம்ப ஃபேமஸ் இவளா பண்ணுவாங்க. நம்ம தெருல கொஞ்சம் சின்னதா பண்றோம், சின்ன பசங்களை வச்சுட்டு. இப்போ வந்து புடிச்சு இழுக்கிறதுலாம் இல்ல, அங்கேயே தான் இருக்கும். நாங்க கண்ணை மட்டும் கட்டி விட்டுட்டு அப்படியே வர மாதிரி தான். இப்போ வந்து இது ஈஸியா தான் இருக்கும் அடிக்கிறதுக்கு. அதனால நாங்க என்ன பண்ணுவோம்னா நாங்க என்ன பண்ணுவோம்னா அங்க இருந்து, அதாவது இந்த ட்ரைனேஜ் ஓபனர்ல இருந்து கொஞ்சம் முன்னாடி அங்க இருந்து கட்டி விட்டு இது வரைக்கும் வர வைப்போம். ஏன்னா வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கனால. இப்ப போட்டியாளர் யாரு? போட்டியாளர் மணியா? போட்டியாளர் யாரு? ஃபர்ஸ்ட் யாரை கட்டலாம்? அவனை கட்டலாம். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இந்த என்னமோ இது ஃபர்ஸ்ட் மணியா? அவ்வளவு தைரியமாடா? பானையை தட்டுறோம் தூக்குறோம்ட்டு ரொம்ப தூக்கிடுவாரு. இவனுக்கு இவ்வளவு பெரிய சரி மணி, இவனுக்கு இவ்வளவு பெரிய துண்டா கட்டுவியா? துண்டு கட்டணும். வாப்பா சீக்கிரம் வாங்க. இப்ப வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த துண்டு ஊத்துறாது. நீ வச்சிருக்கீல்ல ஒரு சின்ன துண்டு, இது துப்பட்டா பெருசா இருக்கு. இல்ல கட்டலாமா? ரொம்ப இருக்காதியா? கொஞ்சம் இரு, உங்களுக்கு புடிச்சு கொடுப்பாங்க. எப்படி இருக்கு? உனக்கு இவனெல்லாம் சுத்த கூடாது. அப்படி இருக்கு. பரவாயில்ல, ஒரு நிமிஷம் தான் இருங்க. இவருக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லுங்க. சைலண்டா இருங்க. பரவாயில்ல. தோ இவர்தான் கேமராமேன். ஒரு திருக்குறளை கேட்டு அசிங்கப்படுத்தி வச்சவர் தான் இவரு. இவரை பத்தி இவர் சேனல்ல எல்லாருக்கும் தெரியும். இவர் யாருன்னா மணிதான். இப்ப வந்து இவரை கொஞ்சம் தூரத்துல தள்ளி விட்டு மணி இவரு என்ன டைலாக் சொன்னார்னா, நாங்க தட்டுறோம் தூக்குறோம் உடைக்கிறோம் சொல்லிருக்காங்க. மணி அப்புறம் பார்க்குக்கு போனோம். ஓகே அப்படியே விடு. சின்ன பிள்ளையா இருந்தாலும் நாங்க தர்மத்தை தான் காட்டுவோம். அதனால இன்னும் கொஞ்சம் தள்ளி தான். வண்டி வருது, கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். அவரை எப்படி அந்த பொண்ணு முன்னாடி உட்கார வைங்க. ரொம்ப இருக்காதியா? இப்ப மணிய ஒரு 10 சுத்து பேசுனதுக்காக. 10 சுத்து தாங்க மாட்டான்டா அவன். ஆமா, திருக்குறள் கேட்டிருக்க மாட்டான். நீ யாரு என்ன கேக்குறதுன்னு சொன்னாலும் கண்டிப்பாக 10 சுத்து தான். இல்ல போதும் இரு ஆந்திரியா. ஓகே 2 சுத்து 3 சுத்து 2 மல்லு வெட்டி மைனர் சுத்துறாங்க. நம்ம சேனல்ல என்னைக்குமே தர்மம் பண்ணது இல்ல, அதனால திருப்பி நிக்க வச்சுக்கலாம். இரு போதும். இப்ப கொடுங்க. இந்தாப்பா. திருப்பி கொடு. அப்படி எல்லாம் திருப்பி விட கூடாது. அப்படி கிடையாது. சின்ன பிள்ளை. அது திருப்பி விட்டா தான் கன்ஃபியூஸ். ஓகே அப்படியே இருங்க. ரெடியா எல்லாம் ரெடியாங்க. மண்டை வருது. இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு உங்க மண்டை தான். பாருங்க. முத ஆள் மணி தான். இங்க பாரு. பானை அவள பக்கத்துல இருந்துச்சு, அவுக்க கூடாது. கொஞ்சம் தூரமா தானே இருந்துச்சு. நீ உடனே எப்படி பண்ற? ட்ரை பண்ணு. இங்க நேரம் இல்ல. இப்ப நம்ம
திருவள்ளுவரோட பையனால முடியல கொஞ்சம் தள்ளி நிறுத்திப்போம். அங்க விடு. நான் போ 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 நேரா 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 போ சைடு இன்னும் கொஞ்சம் போ நேரா போ இன்னும் கொஞ்சம் முன்னாடி போ அடி 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 மணி மணி அடி திருக்குறள் அப்புறமா அறா உன் கண்ணுல 100 ரூபா தான் தெரியும். இன்னைக்கு கிட்ட வந்துட்ட அடி அடி அவன் கிட்ட வந்துட்டான் தட்டிடுவானா அடி 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 மணி தூக்கி விசிறா உன்னை 100 ரூபா தட்டு. அங்க மட்டும் ஓனல என்ன பண்ணுங்கற அறா ஜம்ப் பண்ணி அடி ஜம்ப் பண்ணி அடி உடுங்கடா ஜம்ப் பண்ணி அடி 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 ஒரே அடி அடி மணி ஒரே அடி ஜம்ப் பண்ணி அடி அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். அப்பா இங்க பாரு எங்க நிக்கிற பாருடா மணி அங்க பாரு ஒரு பாட்டு போடுவோமா உனக்கு பக்கத்துல வந்துட்டான்டா. இல்ல இங்க வந்துருச்சு இங்க வருது. ஏண்டா எங்க இங்க வந்து எப்படி நீங்க வந்ததுக்கு அப்புறம் அடிச்சு பட்டுச்சா இல்ல ஒரு நிமிஷம் அப்பா கண்ணை திறந்து விட்டு எல்லாம் ரெடி பண்ணும்போது இப்ப கண்ணை மூடிட்டு வந்த அடிதானா இப்படியா மணி நீ எவ்வளவு தூரம் வந்திருக்க பத்தியா பானையில அடிச்சிருக்கு. பட்மையில சொல்லிருக்கோம் இன்னும் 2 நாள் பெரிய கொம்பா வச்சு பெரிய பானை இது வரைக்கும் வந்த வாழ்த்து சொல்லு. நல்லபடியா வாழ்த்திருக்கிற இன்னும் வளர்ந்ததுக்கு அப்புறம் இன்னும் பெரிய பானையா நம்ம ஸ்டாலின் அங்கிள் வந்து நம்மள பெருசா இருப்பாரு. பெரிய பானையா அங்க வாங்க போதும் போதும் அவனுக்கு என்ன போதும் 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 ரொம்ப தூரம் முடி போயிடு அப்படியே. இப்ப வந்து ஸ்ரீராம் இவருதான் இன்ட்ரோடக்ஷன் எப்படி சொல்லணும்னா எனக்கே தெரியல அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனா இருக்கு. பேரு ஸ்ரீராம் ஸ்டாண்டர்ட் என்னடா செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். சாரதா சும்மா ஸ்கூல் பேர் என்னடா வேலமலை எம்ஜிஆர் அது ஸ்கூல் படிக்கிறாங்க. இப்ப வந்து இவரு சுத்தமா பார்த்து சுத்தி இருக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படி சுத்திதான் நிறைய பிள்ளைங்க தலிக்குங்க. எங்கடா போறான் அவன் எங்கடா போறான் அவன் ஸ்ரீராம் அவுக்க கூடாது அப்படி 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 சின்ன பையன் வண்டி எங்கடா முட்டுது. போதும் 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 சத்தம் போடாதியா சத்தம் போடாதியா அப்பா அப்பா ஆவா ட்ரை பண்றா. ஐயோ முன்னாடி வா ஒரு முயற்சிடா. லெஃப்ட் வா லைட்டா லெஃப்ட் வா லெஃப்ட் தலிங்க ட்ரை பண்றேன் பாரு. ஸ்ரீராம் ட்ரை பண்றான். முன்னாடி போ அடி 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 என்ன முன்னாடி போ 10 முடிஞ்சு வச்சுடா 2 3 4 5 6 7 8 9 முடிஞ்சுடா. அவதாரா எங்க இருக்க பாரு எங்கடா இருக்க பாத்தியாரா. அடுத்தது யாரு அடுத்து யாரு சாய் யாரு ரிகேஷ் ஓகே ஓகே அடுத்து வந்துட்டான் தம்பி வந்திருக்கேன். உன் பேர் சொல்லிக்க. வீரன் வந்துட்டான். இவன் தான் தட்டுவான்னு நினைக்கிறேன்.
இப்ப எல்லாம் வழி விடுங்க. அப்படியே விட்டு அப்படியே விட்டு. இவர் வந்து இவருக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும்னா பேசவே மாட்டாரு. ஆனா பேசாம செய்யற வேலை மட்டும் சூப்பரா இருக்கும். இவங்க வீட்ல இருந்து தான் கொடி ஸ்பான்சர் பண்ணாங்க நமக்கு. அதுக்காக ஒரு பெரிய ஆட்சா குடுத்துறோம். கட்டுக்கடா கொடி இல்லடா. இப்ப வந்து இவருக்கு ஒரு குச்சியை கொடுத்து இப்ப உடைக்க வைக்க போறாங்க. கையில புடி. சுத்திடலாம். 1 1 2 3 4 5 6 7 8 9 10. கையில புடிச்சுக்கோ. கம்ப குடுறான்டா. களத்துல இறங்க போறான்டா. டேய் களத்துல இறங்க போறான்டா டேய். திருப்பி விடுறா அப்படியே. அப்படியே. ஏய் கை வைக்காத. வரவா. கரெக்ட்டா வர்றான். நில்றா. இப்ப பாத்துக்கடா. நேரா போ. வா. ஏய் அங்க போ. லெஃப்ட். இப்படி வா. அதெல்லாம் ஒரு வாய்ப்பு. கம்ப இங்கதான் நிக்கிற. உன் பக்கத்துலதான் பானை இருக்கு. பின்னாடி வா ரிதேஷ். பின்னாடி வா. பின்னாடி எப்படி வருவ? போ பின்னாடி போ. ஏய் இங்க திரும்ப. நேரா போ. ஏய் அவனான பக்கத்துல வந்தா. 10 8 7 உடைக்கலடா. 4 3 அடுத்தது யாருன்னா யாதவ சாய். இங்க பாரு. இங்க என்ன பானையா? உன் தலைக்கு மேல இருக்குடா. சாய். நீ எத்தனாவது? நீ இத கழட்டு. நீந்தா. ஜஸ்ட் மிஸ். அடிச்சா ஆளைய கட்டி விடுவா. ஏய் என்னடா நீ பலமா தட்ட வேண்டாமா? அடுத்து யாரு? இப்ப இது இவர் இன்ட்ரோடக்ஷன் பேர் என்ன? ஜௌரிஷா ரித்திஷா துர்கேஷ். இவர் பேரு துர்கேஷ். இன்ட்ரோடக்ஷன் என்னன்னா நம்ம மண்ணு மணக்கிற மளிகைப்பூல இவர் தான் டான்ஸ் ஆடினாரு. அதாவது நம்ம சேனல்ல அப்படியே டான்ஸ் போறா. வேண்டாமா இவர் முடிச்சதுக்கு அப்புறம் ஆடுவாரு. இவர் வந்து நம்ம சேனல்ல 4 பாட்டுக்கு ஆடி இருக்காரு. இப்ப இவருக்கு வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஒரு 10 சுத்த விடுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. முன்னாடி போ. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போ. இன்னும் நல்லா முன்னாடி போ. என்ன டோட்டல் போடு. 1 எடு. கம்பெடு எடுத்துக்க. கம்பு கொடு. சைடுல வா. இப்ப இல்ல. அவன் ஒரு பானை போடுற அப்புறம் தான் எண்ணணும். ரைட் வா. அடி. இன்னும் ரைட் வா. 2 வந்துட்டா. 3 10 4 9 5 8 7 6 5 ஆடா 3 முடிஞ்சு. அடுத்த பானை உடைச்சு ரொம்ப ட்ரை பண்ணி உடைச்சேன். ஆனா வாய்ப்பு இல்லையே. உள்ள போட முடியுமா? ஜஸ்ட் மிஸ். இவன் இப்படி பண்ணிட்டான். காய்ஸ் மணி நீ போட்டியாடா? சாய் இப்ப நீடா. அடுத்தது யாரு? சாய். சாய்டா. எல்லாரும் வர்றாங்கப்பா. கரெக்ட்டா இலக்குக்கு வர்றாங்க. நீ கட்டு. நான் கட்டவா? டைட்டா கட்டாம
அந்த பொம்மை போய் முதல்ல அடிக்காத. எங்க இடத்துல பேசி பண்ணி பாத்துட்டு அப்புறம் அடி. பாருங்க நம்ம இவருக்கு சாய் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துடலாம். இவர் பேர் சாய் சரண். இவர் வந்து நிறைய டான்ஸ் ஆடி இருக்காரு. இவரோட தம்பி தான் இளையவன் மணி. அவர் வந்து திருக்குறள் கேட்டு வந்து திட்டாரு. அத பத்தி இப்ப பேச வேண்டாம். இவர்கிட்ட இப்ப ஒரு 10 சுத்து விட்டுடலாம். 1 2 3 4 5 6 7 ஏண்டா சுத்த விடுச்சனா காத்துல அடிக்குற 10 நில்ல குச்சிய புடி. டேய் இருப்பா நேரா போ நேரா போ டேய் நேரா போ நேரா போ டேய் இவன் வர போட்டுவான் நினைக்கிறடா. நேரா போ சைடுல வா. ரைட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரைட் நா எடு ரைட் ஹேண்ட்ல வா. அடி 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 அடி. ஏய் வண்டி அது இல்ல இப்பல இருந்து வா. நேரா போ நேரா போ நேரா போ. அடி அடி. பின்னாடி வா பின்னாடி வா பின்னாடி வா. பின்னாடி வா. என்னடா பண்ணுகிற டேய்? பின்னாடி வா பின்னாடி வாடா பின்னாடி வாடா பின்னாடி வாடா. வைக்கிறேன். ஆமா பாப்பா முத ஆளா வந்து சாய் வந்து அடிச்சிருக்காரு. இன்ட்ரோடக்ஷனுக்காக எனக்கு இந்தாப்பா. ஓகே சாய் அடிச்சிட்டான்டா. வாழ்த்துக்கள் சாய். கை தட்டுங்கப்பா கை தட்டுங்கப்பா. சாய்க்கு வந்து தொகை. ஏய் சில்லறை போடு சில்லறை அடுத்த பானையில போடு. சில்லறை அடுத்த பானைடா. இல்ல அதுதான் நம்பர் விட்டுது. பாரு சாய் வந்து இது வந்து அடுத்த பானை. கூல் மாமா சேனலுக்கு நான் எதுவுமே ஸ்பான்சர் பண்ணி யாரும் நினைக்க கூடாதுனால கூல் மாமா சேனல்ல இருந்து எடுத்துட்டு வந்து சில்லறை அதாவது அந்த 500 ரூபாய். ஓகே அதையும் போடு. ஓகே ஃபர்ஸ்ட் அடிச்சு ஜெயிச்சிருக்கேன். இப்ப அடுத்தது இன்னும் யார் யார் இருக்கோம்னா ஆதவன் ஆண்ட்ரியா மோனிகா அப்புறமா இப்ப அந்த கார்த்தியா இல்ல இப்ப ஆதவன் அடிக்கணும். ஆதவன் அடிக்கல. இப்ப நம்ம வந்து நம்ம டைரக்டர் வந்து எல்லாமே யோசிச்சு அவரு இப்ப கட்டினதை இப்ப எப்படி உடைக்கணும் யோசிச்சு போறாரு. நீ தான் அடிக்கிறது புடிப்பா போத இத புடி. அவரு யார கூட அது கூட அவரு வரவிடுங்க இதுமா போதும் அவ்வளவுதான். ஏய் நேரா வந்து அது ஏறு அடுத்த பானை இல்ல இருமா உங்களுக்கு ஒரு வெட்டலாம் பாரு. பானை 200 ரூபாய் 300 ரூபாய் அதுக்குள்ள இருக்கு. இந்தா நேரு இப்ப வந்து கட்டிட்டு இருக்காங்க. அது ஊரம் போடுது அப்படியே. அவர் தான் நம்ம டைரக்டர். இன்ட்ரோடக்ஷன் தேவையில்ல. நிறைய சின்ன பசங்க கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்காரு இன்ன வரைக்கும். ஆமா அவங்க சொன்ன மாதிரி பெரிய பசங்க கிட்ட நிறைய திட்டு வாங்குறாரு. என்ன சொல்றது அவ்வளவுதான். எல்லாம் வாங்க ஒரு நிமிஷம். எல்லாருக்கும் இனிய பொங்கல் தை ஒண்ணு. உங்க வாழ்க்கை எல்லாமே கஷ்டம் எல்லாம் மாறிடுறதுக்காக நான் வந்து சொல்றேன். அதே மாதிரி ஒரு பந்தலே ஒண்ணு வைக்கிறேன். ஹாப்பி பொங்கல் சொல்லு. நான் கட்டலக்கா இத புடி கொடுங்க. அப்படியே உடைச்சிருங்க. அது எல்லாருமே வந்தாங்கப்பா. இல்ல எல்லாருமே வந்தாங்க. புதுப்பான எல்லாருமே கரெக்டா வந்தாங்க. அந்த சாய் கிட்ட வந்து நாங்க எவ்வளவு கத்தணும் பின்னாடி வாடான்னு அவன் கேட்கல. இந்த அவன் உடச்சது வந்து எனக்கு தான் கிடைக்கும். ஏன்னா நானும் கத்துறேன் பின்னாடி வாடா. வண்டி வீடு பரவாயில்ல. இங்க ஒரு காசு இருக்கு பாரு. இந்த காயின் இருடா. சைடு போடுங்க. பாடு இல்லாம டான்ஸ் போடுங்க.
அப்பா ஜெயிச்சவனுக்கு இப்ப பரிசு கொடுத்தாச்சு. கோடி ரூபாய் வச்சிருக்காரு அவனுக்கு கோடி ரூபாய் ஸ்பான்சர் பண்ண வேற எவ்வளவு கோடி இருக்குன்னு தெரியுமா உள்ள. எங்கடா இன்னொரு தோரணங்கடா இன்னொன்னு. சரி முதல்ல பானை கொண்டாங்க. லட்சுமி அது பானை கட்டு. எங்கடா அது பானை? பூ இருக்காடா? கொஞ்சம் கழட்டி வைங்க, அப்புறம் கையிலே வச்சுட்டு. கண்டிப்பா அந்த பானை எவனா ஒருத்தன் உடைச்சிருவானே. எல்லாம் பெரும்புள்ளியா தான் வந்து களத்துல இருக்குது. நீங்க பெரும்புள்ளியா தான் களத்துல இறங்குது. அவங்க அடிச்சாங்கன்னா ஆண்ட்ரியாக்கே நான் எங்க சாப்பிட நான் வந்து காலையில வாங்கிட்டேன். ஆமா எப்படி அது எப்படி உரிமையா இல்லாம பண்ணீங்க? எப்படி அது? சரி நாங்க வேணா பாவாடை சட்டை போட்டு அடிக்கலாமா? இதே பாவாடை சட்டை போட்டா இல்ல அவதான் சரி பெண்ணுரிமை இல்லாம சரி நாங்க பாவாடை சட்டை போட்டு அடிக்கிறோம். என்ன ஓகேவா ஆண்ட்ரியா? ஓகேடா தனுஷ் அவங்களே சொல்லிட்டாங்க. பாத்தீங்களா சாப்பிடுறது தானே நம்ம ஒரு இது சில்லறை கிடக்கணும். அதுல நிறைய இருக்கா? ஏப்பா இல்ல இப்ப பெரிய லேடிஸ் 2 பேர் பானை தான் ரஜானக்குள்ள இருக்க. அந்த கடைகிட்ட இந்த கடைகிட்ட போன இது வந்து கடைசி பானை தான். அப்படி சொல்லக்கூடாது. அடுத்த எல்லா வருஷமும் இதே மாதிரி நாங்க கோலாகலமா சாந்தங்கள் பெரிய பானை வச்சு ஊருக்கே பொங்கல் போட போறோம் நாளைக்கு. அந்த வீடியோ உங்களுக்கு கேப்ஷன்ல கொடுக்குறோம். ஏப்பா இது கட்டுறா வாங்கடா. அது எப்படி கட்டுனுச்சு? கேமரா விடுங்க கைஸ். பானை கைஸ் அதுதான். புரிஞ்சாச்சு. இது ஹலோ இது எதுக்கு மாட்டி விட்டீங்க? எது ரித்திஷ் வேணா ஒரு வாய்ப்பு கொடுப்பான். ஹலோ இன்னொரு சுத்து போட்டு இப்படி போட்டுமா? இதுல கேக்குமா? ஆனா கலட்டும் போதே இது வந்து கட்டும் போது எல்லாரும் ரொம்ப சுறுசுறுப்பா இருந்தாங்க. இப்ப கட்ட வந்து கட்டும் போது நம்ம டைரக்டருக்கே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிட்டாரு அவரு. என்னடா இது கட்ட முடியலையே. அதனால கை ஸ்பான்சர் பண்ண லட்சுமி ஆண்டி தான் இப்ப கட்டிட்டு இருக்காங்க. சொல்லிட்டானே உண்மையா சொல்றதுதான் நம்ம வழக்கம். விளம்பரம் பெருசா இல்ல எதுவும் கொடுத்துருக்கியா என்ன? இப்ப வந்து இது 2வது பார்ட் ஆஃப் போட்டி. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் டு 6th வரைக்கும் நம்ம வந்து அடிச்சிட்டு இருந்தோம். இப்ப அடுத்தது வந்து கொஞ்சம் பெரிய பசங்க எல்லாம் இப்ப அடிப்பாங்க. அடுத்தது வந்து நம்ம கடைசியா வந்து ஒரு விஷ் இருக்கு எல்லாருக்கும். இப்ப வந்து அடுத்து பார்ட்டிசிபேட் பண்ண போறவங்க யாருன்னா ஆதவ், ஆண்ட்ரியா, மோனிகா, தனுஜ் அவங்கதான் வந்து இப்ப பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க, கலந்துக்க போறாங்க. அங்க வந்து இவர் தான் முதல் ஆடணும். அங்க அதுக்குள்ள அவங்க தாவிட்டாங்க. வாங்க அவங்கள கலாய்ப்போம் வாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆண்ட்ரியா, இப்பொழுது உங்கள் ஆட்டம் இல்லை. இருங்க இன்னொரு பையன் இருக்கு, அவனை ஆடிட்டு நீ ஆடு ஆண்ட்ரியா. கட்டிட்டாங்க கைஸ். இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாது. இப்ப வந்து நம்ம ஆண்ட்ரியா தான் டைரக்டரோட பொண்ணு. பாருங்க உங்களை பத்தி இவங்களை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். என்னன்னா இவங்க வந்து சாதாரணமாவே கத்துவாங்க. இல்ல பசங்க பெரிய பசங்க
ஹலோ இங்க இப்படி வாங்க, பின்னாடி வாங்க. இவங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம். சொல்லுவாங்க, நாங்க சொல்ல மாட்டோம். இருங்க இருங்க இருங்க, இது எத்தனை பேச தெரிஞ்சவங்களுக்கு? நமக்கு சின்ன பிள்ளை ஒண்ணு இருக்கு, அது கட்டிட்டு தான் மானும் தெரியல. இப்ப எல்லாரும் ஒரு நிமிஷம் சைலண்டா இருங்க. இவங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் பாத்தீங்கன்னாலே தெரியும். அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு காசு கொடுத்தாங்க. இல்ல அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் கிடையாது. இந்த அடுத்த பணம் வருது, இன்னொரு பணம் வாங்கிட்டு வந்துருவோம். இவன் அடிச்சாங்க, ஃபர்ஸ்ட் அடிச்சிட்டான். அவனுக்கு கொடுத்தாங்கலாம் பரிசு. இல்ல அவன் ஃபர்ஸ்ட் அடிச்சிட்டாங்க. அவனுக்கு எப்படி கொடுக்கலாம்? அதோ நான் இப்போ ஒரு சண்டை போடுறேன். இல்ல ஃபர்ஸ்ட் வந்து அவன் அது ஒண்ணுவன். அடுத்து உனக்கு விளையாட்டு ட்ரை பண்ணு. அடுத்து இன்னொரு வாய்ப்பு தரவா? நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து இன்னொரு வாய்ப்பு தரேன். இப்ப வந்து எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா பிரச்சனைன்னு சொல்லலாம். வெயிட் பண்ணுங்கப்பா ஒரு நிமிஷம், ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லுங்க. இவங்க பேரு ஆண்ட்ரியா, இவங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லுவாங்க. நாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர். நீ கரெக்ட்மா, நீ ஆண்ட்ரியா இவங்க பேரு. இவங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். இதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல, பசங்களுக்காக. வீடியோ பாக்குற உங்களுக்கே தெரியும் இவங்க யாருன்னு. இப்ப ஒரு 10 சுத்தி இவங்க சுத்த விட போறோம். சுத்துங்கப்பா சுத்துங்கப்பா சுத்துங்க இவங்கள. இந்த கடை இருக்குல்ல, 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப வந்து அடுத்தது ஆண்ட்ரியா. உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாச்சு. இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலனால உங்களுக்கு தெரியும் என்னன்னு. சோ நீ சைலண்டா இருக்க. ஓகே போலாமா? ஆண்ட்ரியா எனக்கு மட்டும் வந்து ஆண்ட்ரியாவை அனுப்ப போறோம். ஏய் சுத்து 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 சுத்து. ஏய் சுத்திட்டியா? அதெல்லாம் சுத்தியாச்சு. ஓகே 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 ஓகே. தள்ள தள்ள தள்ள. ஆண்ட்ரியா அப்படியே நேரா வா, நேரா வா, நேரா 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 நேரா. அங்கே போ, வண்டி போற. இவங்க ஒரு ஆளு தான ஆண்ட்ரியா லெஃப்ட். நேரா புடிச்சுடா. வா வா வா, அப்படியே வா அப்படியே வா அப்படியே வா அப்படியே வா. இன்னும் வா. நேரா போ ஆண்ட்ரியா, நேரா போ, நேரா நேரா. ரைட் ரைட்ல வா. ரைட்ல வா. வாமா பஸ். முன்னாடி போ. வா 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 வா. அடி அங்க வண்டி அப்படி அப்படி திரும்ப. அடி ஏய் வண்டி. வண்டில வா. வண்டிமா. அதாமா. ஐயோ 9 8 பாத்து நல்லா அடிமா. ஐயோ நல்லா அடிமா. அதாம்மா நீ அடிக்கிறதாம்மா. ஃபர்ஸ்ட் பானையில அடிச்சியம்மா. ஓகே இன்னும் 2 2 1 ஃபர்ஸ்ட் பானையில தான் அடிச்ச. இங்க பாரு. இந்த இன்ட்ரோடக்ஷன்ல நான் சொல்ல மறந்துட்டேன். இவனோட இன்ட்ரோடக்ஷனே இதுதான். நீங்க நல்லா நீங்க எல்லா வீடியோல பார்த்தாலும் இதே இன்ட்ரோடக்ஷன் தான். இவங்க பாருங்க, நீங்களே பாருங்க. கண்ணு தடிச்சுக்கமா குடிச்சிட்டு வந்துரு. ஓகே அடுத்து மோனிகா. மோனிகா கேட்டுங்க. வாடா வாடா. கலந்துவாங்க. அக்கா இல்ல கட்டி விடுங்க. இப்ப வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க கண்ணா கட்டுறதுக்கு. வாங்க உங்களுக்கு ஒரு பெரிய மோனிகா. இவங்க யாருன்னா இல்ல கீழே இறக்கிடுவோம், பானை கீழே இறக்கிடுவோம். இவங்க யாரும் அடிக்கிறாங்கன்னா பானை கீழே இறக்கு, இல்லன்னா இன்னொரு பானை வாங்க தான் போடுவேன். இல்லப்பா அப்படி எல்லாம் கிடையாது. ரொம்ப தூரம் கூட்டு போறான். பெரிய பொண்ணு இல்ல. 1 2 3 4 5 6 7 8 9
10 ஆ 10 கம்பி கொடு. சுத்தி சுத்தியாச்சு. ஆண்ட்ரியா மோனிகா அப்படியே ஸ்ட்ரைட் ஆவாமா. ஆ. வா 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 இவங்க தான் மோனிகா. இவங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரோட பெரிய பொண்ணு. வா 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 இவங்க வந்து என்ன சொல்லலாம், வெளியில நேரா வா, நேரா வா, அதேதான். ஏய் இல்ல வேணா நேரா வா, நேரா வா. யாரு நேரா வா. நேரா கரெக்ட்டா வா. நேரா வா, நல்லா நேரா வா. கரெக்ட்டா நல்லா வா. நேரா வா. மிஸ் உன்னை அடிக்க வந்தாங்க எப்படி வருவே? அந்த கரெக்ட்டா நேரா வா. வா. இன்ன வா, இன்ன வா, இன்ன வா, இன்ன வா. நேரா 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 நேரா. வண்டி வண்டி வண்டி. ஆ. அடி 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 அடி. ஐயோ. அடடா. மோனிகா ஜெயிச்சிட்டாரா? காசுல இருடா. ஒரு புலி பதுங்குதுன்னா பாயுதுன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி இவங்க பதுங்குனாங்க, இப்ப பாஞ்சுட்டாங்க. டேய் இன்னொரு ஒரு பணம் வாங்கிட்டு வா. நான் பண்ணிட்டு இந்த வருவேன். கடை இருக்குல்ல? ஆ. ஏன்னு தெரியுமா இருக்கு? இந்த ரோட்ல. தெரியும். இந்த சோபா சோபா கிட்ட. சோபா வண்டி விக்கிறாங்க. இப்ப வந்து நான் பாலம் வாங்க போறேன். அங்கிள் வாங்கினாரு. ஆ. இதே மாதிரி பணம் தான். ஆ. 80 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வா. 80 ரூபா சொல்லி வாங்கிட்டு வா. சரி இப்ப போறோம். மோனிகா ஆண்ட்ரியா மோனிகா காசு அள்ளிட்டான்னு நினைக்கிறேனே. எங்க அக்கா ஜெயிச்சிட்டான்னு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னொரு பானைக்கு போலாம். சரி ஓகே ஓகே. பானைக்கே ரேட் சீக்கிரம் ஓடு சீக்கிரம் ஓடு. எங்க அக்கா ஜெயிச்சிட்டான்னு எனக்கு ரொம்ப எப்படிமா அப்படிமா இருக்கு மோனிகா? பெருமையா இருக்கு. உனக்கு எப்படி இருந்துச்சு? நிஜமா? இப்ப அடிச்சிட்டு உடனே எனக்கு செம காண்டி ஏறிடுச்சு. நேரமா வந்தனா ஆ. அது இருந்துச்சா ஆ. ஓங்கி எங்க அடிச்சேன். ஆ. அது வேணாம், ம். அது அப்பாட்டு குடிங்க பானையில போடுவாரு. சில்லறை கொடு சில்லறை கொடு. பா லெமன் ஸ்பூன் வைக்கலாம்னு சொன்னீங்க. அடுத்து அடுத்து. எப்பரா உனக்கு எப்பரா இருந்துச்சு? நீ ஜஸ்ட் மிஸ்ரா. அடிக்கவே இல்ல. அடுத்து உனக்கு. அடுத்து நான் அடிக்கலன்னு நானே ஒத்துக்கிறேன். டேய் எங்கடா மைக் கொடுத்துறேன். அப்படியே ஒரு 10 ரூபா கொடுங்க, நான் போய் ஜூஸ் ஓகே அப்போ மோனிகா அடிச்சதுல ரொம்ப சந்தோஷம். அடுத்த பானை வர்றதுக்குள்ள எங்கடா அது பால்? கார்த்திக் அன்னைக்கு வந்து பிஸ்கட் வாங்கிக்கிறேன் गाइस. பால் பைக்கெட்ல பால் போடு. எனக்கு அது கொடுங்க. மோனிகா சரி அந்த வீடியோ அப்படியே நிப்பாட்டிக்குவோம். அடுத்த பானை வர்றதுக்குள்ள சின்ன விளையாட்டு.